ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச கிராமத்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா ஒரு 1-2 நாள் வரைக்கும் கிடவே கிடாது. ஏன்னா நம்ம புளி சேர்க்கறதுனால இந்த சுவையான மீன் குழம்பு ரெசிப்பியாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம மசாலா அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம அதே கடாயில் தான் நம்ம திரும்பி மீனும் சமைப்போம். அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1-2 டேபிள் ஸ்பூன் வரையும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சேர்த்துட்டு முதல்ல நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரையும் கடுகு நல்லா வெடிக்கணும். 2 சறுக்கு கருவேப்பிலை, கருவேப்பிலையை சேர்த்ததும் 3 வரமிளகா எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 3 வரமிளகா, கொஞ்சம் பூண்டு, அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீங்கள் நீளமாக வெட்டணும், அப்படி சதுரமாக வெட்டணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம எப்படியுமே இந்த மசாலா அரைக்க தான் போகிறோம். அதனால் நீங்கள் எப்படி வேணால் வெட்டிக்கலாம். அதை அப்புறமா தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம உப்பு சேர்க்கறனால நம்மளோட வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 வெங்காயம் இருக்கேன். அதனால் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 தக்காளி, வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தில் சின்னதாக இருக்கிற பெரிய வெங்காயம் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக 3 எடுத்துக்கோங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா புளிக்கும். அதனால் புளிப்புக்கு தேவை தக்காளி. அதனால் தக்காளி அதிகமாக இருக்கணும். தக்காளி சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா வெங்காயமும் புளியும் ஃப்ரெண்ட்ஸ். 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. வெந்தயமும் புளியும் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. ரெண்டும் நல்லா அதிகமாக இருந்தால் தான் நான் உங்களுக்கு மீன் குழம்பு நல்லா சுவையாக வரும். இது ஒரு தடவை வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட வர கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்படி வர கொத்தமல்லி இல்லாதவங்க கொத்தமல்லி தூளாக கூட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் இப்போ இதிலேயே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் வதக்கியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நல்லா மையாக அரைச்சிருக்கோம். இது ஒரு ஸ்பூனில் எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு சமைக்க ஆரம்பிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட மசாலாலாம் அரைச்சதுக்கு அப்புறமா அதே கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. ஏன் அதே கடாயை சொல்கிறேன்னா, நீங்கள் நம்ம முன்னாடி வதக்கியிருக்கிறதுனால எல்லா ஃப்ளேவரும் அந்த கடாயில் இறங்கியிருக்கும். இப்போ நம்ம வேறு கடாய் யூஸ் பண்ணோன்னா அந்த மசாலாஸோட ஃப்ளேவர்லாம் நமக்கு கம்மியாகிடும். அதனால தான் அதே கடாய் சொல்கிறோம். மோஸ்ட்லி சவுத் இண்டியன் குக்கிங்கில் பார்த்திங்கன்னா 1 பாட் ரெசிபீஸ் தான் இருக்கும். அதாவது ஒரே பாத்திரத்தில் தான் எல்லாமே ஒரே நேரத்தில் பண்ணுவாங்க. சும்மா பாத்திரம் மாற்ற மாட்டாங்க சமைக்கும்போது. இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆனது திருப்பி 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் கடுகு,
1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயும் அந்த மசாலாவும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி 2 எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். புளி சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு ஒரு புளி உருட்டிக்கோங்க. அந்த மாதிரி 2 மடங்குக்கு வந்து புளி எடுத்து அதை வந்து நல்லா கரைச்சிக்கோங்க. அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, 2 எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி எடுத்துட்டு நல்லா அந்த மசாலாவோட கிளறிட்டுக்கோங்க. கிளறிட்டு நல்லா கொதிக்க விடணும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அவசரப்பட்டு மீன் ஆட் பண்ணிடாதீங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே அந்த மசாலா அரைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கறனால கம்மியாக சேர்த்தா போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள். அப்புறமா மீன் குழம்பு மசாலா. மீன் குழம்பு மசாலா பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு தான். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கிளறிட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். நீங்கள் மசாலா கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வேறு பிராண்ட் எடுத்தால் எனக்கு ஃப்ளேவர் மாறாதானே. நான் பார்த்தீங்கன்னா ஜேபி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஜேபி கிடைக்கலாம், சக்தி இல்லை ஆச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைச்சாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து ஒரே ஃப்ளேவர் தான் வரும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறிட்டுக்கோங்க. உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, புளிப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு காரம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே அந்த அரைக்கும் போது 3 வரமிளகா சேர்த்துருக்கறனால காரம் வந்து ஏற்கனவே இருக்கும். அப்படியே வந்து உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கணும். பாத்திரம் கொதிக்கும்போது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மீன் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடிலேருந்து ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ இது வந்து நம்ம நல்லா கொதிக்கிற அளவு வெயிட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மீன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த மீன் வேணால் எடுத்துக்கலாம் குழம்புக்கு. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, கழுவி எடுத்துக்கோங்க மறக்காமல். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் 10 நிமிஷமாவது கொதிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் மீன் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் மீன் சேர்க்கவே கூடாது. சேர்த்துட்டு ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம். மீனை சேர்த்தோடனே நம்ம இன்னொரு தடவை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க விடலாம். மீன் வேகிற அளவு கொதிக்க விட்டுக்கோங்க. மறந்துடாதீங்க 10 நிமிஷமாவது கொதிச்சதுக்கப்புறம் தான் மீன் சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழம்பு ஆயிடுச்சு. மீன் வந்து வெந்துருச்சானு ஒரு கரண்டிலேயோ ஒரு ஸ்பூன்லேயோ எடுத்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணுங்கள். அந்த மீன்லலாம் பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 15 மினிட்ஸ் போல் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய ஸ்டைலில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நம்ம பண்ணியிருக்கோம். மீன்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு. அதே நேரத்தில் அந்த மசாலாவும் வந்து அந்த மீன் குழம்பு வந்து நல்லா இறங்கியிருக்கு. அதனால் வந்து நம்ம மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக அந்த எசன்ஸோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சிருக்கனால அந்த மசாலாவோட டேஸ்ட்டும் கூட இதில் வந்து இறங்கியிருக்கு. இந்த மீன் குழம்பு ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.